நமஸ்காரம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம எந்த ட்ரெயின் வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எம்பிடி பெங்களூரு டு நியூ தென்சுக்கியா வீக்லி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். போன ஒரு வாரமாகவே எஸ்எம்பிடி பெங்களூரு தான் வருது ட்ரெயின். கூடிய சீக்கிரம் வேறு ட்ரெயின் ஏதாவது பார்த்து மாற்றணும். ஏன்னா ஏற்கனவே நிறைய ட்ரெயின் எஸ்எம்பிடிக்கு போயிடுச்சு. எஸ்எம்பிடி பார்ட்னா அது இன்னும் போடலை, அதுவும் வந்துடும். ஸோ இந்த ட்ரெயினை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த நியூ தென்சுக்கியா எக்ஸ்பிரஸ் வந்து வீக்லி ஒன்ஸ் தான் அப்டேட் ஆகும். டியூஸ்டே மட்டும் எஸ்எம்பிடி பெங்களூர்லேருந்து கிளம்புது. அதே மாதிரி இந்த ட்ரெயின் வந்து ரேக் ஷேரிங் கிடையாது. இந்த ட்ரெயின் வந்து அதாவது என்னென்னா அதை சொல்லி சஸ்பெண்ட் தான் மக்களே. இந்த ட்ரெயின் சஸ்பெண்ட்னால் நாங்கள் நாங்கள் அசாம் போகிறதுக்கு யூஸ் பண்ண ட்ரெயின் இந்த நியூ தென்சுக்கியா சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். ஏற்கனவே வந்த ட்ரெயினை பார்த்துருப்பீங்க, குவாஹாத்தி எஸ்எம்பிடி பெங்களூரு. அதுவும் நம்ம சேனலில் போட்டிருக்கோம், வீடியோ செக் பண்ணி பாருங்கள். நான் தான் போட்டுப்பேன், பார்த்துட்டு வந்தாங்க. அப்போ தான் அதுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் புரியும். ஸோ வாங்க இந்த ட்ரெயினை பற்றி புதுசாக பார்க்கலாம். நாங்கள் அசாம் போயிருந்தப்போ இந்த ட்ரெயினுக்கு மொத்தம் 3 இடத்துல லோக்கோ ரிவர்ஸ், 2 இடத்துல லோக்கோ ரிவர்ஸ் சேஞ்ச் இருந்துச்சு. வாய்க்குறது மறுபடியும் 2 இடத்துல லோக்கோ சேஞ்ச் இருந்தது. ஒன்று பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினம், அதாவது விசாகப்பட்டினம் ஜங்ஷன், அதாவது விசாகப்பட்டினம் அதான் வெஸ்ட் பெங்கால் போகிற ட்ரெயின். மோஸ்ட் ஆஃப் ட்ரெயின் விசாகப்பட்டினம் போய் ரிவர்ஸ் எடுத்து தான் போவோம். நெக்ஸ்ட்டு நியூ ஜல்பாய்குரி. அந்த நியூ ஜல்பாய்குரி ஜங்ஷனில் லோக்கோ சேஞ்ச் இருக்குது. எலக்ட்ரிக் டீசல் மாறும். அது இன்னுமே மாற்றாம வச்சுருக்காங்க. இப்போ தான் நெட்டில் செக் பண்ணேன். இன்னுமே மாற்றாம இந்த வீடியோ போடுற டைமில் மாற்றாம வச்சுருக்காங்க. ஃப்யூச்சரில் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற டைமில் கண்டிப்பாக மாற்றிருப்பாங்க. அதை நான் கேரண்டி கொடுக்குறேன். இந்த நியூ தென்சுக்கியா வந்து எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, திரிபுராவுக்கு கொஞ்சம் திரிபுரா மாநிலத்தில் இருக்குது. அதாவது அசாமை தாண்டி திரிபுரா அங்கே இருக்குது. திரிபுராவோட பார்டரில் இருக்குது. திரிபுரா மாநிலம் உள்ளே போகிறதெல்லாம் பார்டரில் இருக்குது. அகர்த்தலா வந்து திரிபுராவுக்கு அப்புறம் இருக்குது. நியூ தென்சுக்கியா வந்து அசாமும் திரிபுராவுக்கும் பார்டரில் இருக்குது. பார்டரில் இருக்கிற ஒரு தென்சுக்கியா நியூ தென்சுக்கியா பார்டரில் இருக்குது. இதே உள்ள இன்னொரு ட்ரெயினாக இருக்குது. அதுவும் வீக்லி ஒரு ட்ரெயின். தாம்பரம் டு மொத்தம் 3 ட்ரெயின் இருக்குது நியூ தென்சுக்கியாவுக்கு. ஒன்று ஸ்பெஷல் பேர். அதை நம்ம சேனலில் வீடியோ போட வச்சு அதை நான் பற்றி பெருசாக நான் எதுவும் சொல்ல விரும்பலை. அதனால தான் சாதாரண வீடியோவை போட்டேன். இன்னொன்று வந்து தாம்பரம் டு சிமகாத்தம் நான்கவுன் எக்ஸ்பிரஸ். சிலிகாத்தவுன் வருது. சிலிகாத்தவுன் நான்கவுன் எக்ஸ்பிரஸ். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா தாம்பரம் நியூ தென்சுக்கியா சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். அதில் நம்ம சேனலில் இன்னும் சீக்கிரத்தில் வீடியோ வந்துடும். அதுக்கப்புறம் அந்த 3 ட்ரெயினும் சரி, இந்த 4வது ட்ரெயினாக நியூ தென்சுக்கியா எஸ்எம்பிடி பெங்களூரு நியூ தென்சுக்கியா எக்ஸ்பிரஸ். நாங்கள் வந்து குவாஹாத்தி வரைக்கும் தான் ட்ராவல் பண்ணியிருந்தோம். அது ஏன் நான் அந்த ரீசனை சொல்லியிருந்தேன். காமக்கையா வீடியோ பார்த்தாலே தெரியும், அதையே பார்த்துருங்க, சொல்லியிருப்பேன் நிறைய விஷயம். ஸோ இப்போ இந்த எஸ்எம்பிடி பெங்களூரு டு நியூ தென்சுக்கியா எக்ஸ்பிரஸ் பார்த்திங்கன்னா ஒஸ்ட்டு ட்ரெயினுங்க. நான் மோஸ்ட்லி எல்லா ட்ரெயினுக்கும் கொடுக்க மாட்டேன். அப்படி ஒஸ்ட்டு ட்ரெயின் நான் ட்ராவல் பண்ணுறேன். இதுவும் குவாஹாத்தி மாதிரி தான் ஒஸ்ட்டு. ஸ்பீடே போகாது. எல்லாம் ஸ்பீடு போனால் நைட்டில் மட்டும்தான் 130 போகுமே தவிர பகலெல்லாம் நிறுத்தி போவோம். அப்படி இருந்தால் 3 நாள் கழிச்சு நாங்கள் போய் ரீச் ஆகிட்டோம். கரெக்ட் டைமில் 1.5 மணி நேரத்துலேயே போயிட்டோம். அப்படியே பார்த்தா ஒரு ட்ரெயின் தான் இந்த நியூ தென்சுக்கியா சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயினை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது. அது ஏன் நான் போன வீடியோ நியூ ஜல்பாய்குரி வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி அதாவது குவாஹாத்தி வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்த வாட்டி சொன்னால் உங்களுக்கு தான் கடுப்பாகும். ஏற்கனவே 2 வாட்டி சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் வந்து இந்த ட்ரெயினை ப்ரிப்பேர் பண்ண தேவையில்லை. நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்படி ஒரு ட்ரெயின் போகுது, வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். மிச்சப்படி இந்த ட்ரெயின் நீங்கள் யூஸ் பண்ண மாதிரி உங்கள் விருப்பம். யூஸ் பண்ணுற இல்லை ப்ரோ, நாங்கள் தூங்கினே போனால் கூட பரவாயில்ல, நாங்கள் இதிலே போய்க்கிறோம் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கோங்க. மிச்சப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை நான் போன வீடியோ சொல்லியிருப்பேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்.
இந்த நியூ தென்சுக்கியா சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் டிஸ்அட்வான்டேஜ் தான் இருக்குமான்னு கேட்டால் ஒரே ஒரு அட்வான்டேஜ் வேணாம் காலியாக போகலாம். சீட்டு அவைலபிள் நிறைய இருக்கும், அவைலபிலிட்டி கரெக்ட் அவைலபிலிட்டியே நிறைய இருக்கும். அது அப்படியே போகலாம், ஜாலியாக போகலாம். ஸோ அந்த இந்த ட்ரெயினில் ஒரே அட்வான்டேஜ் அது மட்டும்தான். டிஸ்அட்வான்டேஜ் எக்கச்சக்கமாக இருக்குது. லோ ப்ரையாரிட்டி ட்ரெயின் வேறு, ஏன்னா சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயினுக்கு பேப்பர்ஸ் கொடுத்து ஓரம் கட்டுருவாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் சொல்லிடுறேன் நான் எதுக்கு நிறைய விஷயம். அதாவது எதுனா சூப்பர் ஃபாஸ்ட் கேட்டகரி ட்ரெயின் இல்லை ஹை ப்ரையாரிட்டி ட்ரெயின் ப்ரீமியம் கேட்டகரி ட்ரெயின் வந்தால் இதை ஓரம் கட்டிட்டு அமுச்சு விடுவாங்க. நான் பார்த்ததே ஓரம் கட்டலை, எங்கே தான் நிறைய ட்ரெயினுக்கு ஓவர்டேக் பண்ணி விட்டாங்க. ஸோ நான் பார்க்கலை, ஆனால் அப்படி தான் பண்ணுவாங்க. ஏதாவது லோ ப்ரையாரிட்டி ட்ரெயின் ஹை ப்ரையாரிட்டி ட்ரெயின் கிடையாது. வாரத்தில் ஒரு நாள் மட்டுமே ஒரு நாள் சூப்பர் ஃபாஸ்ட் கிடைக்கிற ட்ரெயின் சொல்ல முடியுமா? நான் இல்லையே. அதனால் இது ஒரு லோ ப்ரையாரிட்டி ட்ரெயின். இதுவும் சரி, நியூ ஜல்பாய்குரியும் சரி. அதனால் கூட பரவாயில்ல. கேட்வே ஆஃப் அசாம் இது உள்ள இன்டீரியரில் போகணும். திப்புகாட்டில் தாண்டி நியூ தென்சுக்கியா போகணும். அப்போ பார்த்துங்க இந்த ட்ரெயின் எவ்வளோ லாங் ட்ராவல் பண்ணுது. இந்த நியூ தென்சுக்கியா சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் வந்து லோக்கோ செஞ்சுரிக்கோ சரி, க்ரூஸ் செஞ்சுரிக்கோ வாட்டர் பில்டிங் எல்லாமே நடக்கும். எல்லா ட்ரெயினுமே நடக்கும். ஆனால் எல்லா ட்ரெயினுமே நடக்குமேடா, நீ ஏடா புதுசாக சொல்லணும். இந்த ட்ரெயின் வந்து ஸ்பெஷலாக ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெயின் வந்து ஸ்மால் ட்ரெயின். என்ன சொல்கிறேன் இப்போ கேட்டிங்கன்னா, இதுதான் இந்த ரூட்டில் இது குவாஹாத்தி ட்ரெயின் இது பார்த்தீங்களா, அதுதான் இந்த ரூட்டில் பெரிய ட்ரெயின். இது கொஞ்சம் சின்ன ட்ரெயின், அவ்வளோதான். ஆனால் இந்த ட்ரெயினுக்கும் சரி அந்த ட்ரெயினுக்கும் சரி டிஃப்ரென்ஸ் வந்து கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸு. அது குவாஹாத்திலேருந்து கிளம்புது, இது குவாஹாத்தி வழியாக போகுது. அதுக்கும் கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட். ரெண்டுமே சேம் ரூட் தான், சேம் கான்செப்ட் தான். ஒரே ஒரு இடத்துல மாத்திரம் ரூட் மாறும். அது எங்கே நியூ பல்காய்கோன் வந்து வேறு ரூட் எடுத்து குவாஹாத்தி ரீச் பண்ணும். ஒன்று வந்து குவாஹாத்தி வழி வேறு ரூட், அந்த பேர் சரி ஞாபகம் எனக்கு. ஆனால் நியூ பல்காய்கோனில் தான் நாங்கள் அந்த ரெண்டு ட்ரெயினுமே மீட் பண்ணோம். நியூ பல்காய்கோன் வந்து ஒரு ரைட் எடுத்தால் ஏத்திக் பர்சன்டேஜ் நம்ம குவாஹாத்தி போவோம். அதே மாதிரி லெஃப்ட் எடுத்தால் டீசல் லைன் இந்த நியூ தென்சுக்கியா சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் போகும். இந்த ட்ரெயினை பற்றி பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்று சொல்ல வேண்டிய விஷயம் எல்லாமே சொல்லிட்டேன். ஆனால் ஒன்று கூட சொல்கிறேங்க, வாழ்க்கையிலே நான் போன ஃபஸ்ட்டு ட்ரெயின் ஜர்னி இதுவும் வெஸ்ட் கோஸ்ட் இருந்தாங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.